இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவராக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா பாயில் ஆன வாட்டரில் இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, எள்ளு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் காலிஃப்ளவர் 65 மசாலா 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 3 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், இப்போ நம்ம அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பேட்சாக சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவர் எல்லாமே கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் எண்ணெயில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா காலிஃப்ளவருமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.